நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 5 அண்டர் வேல்யூடு காயின்ஸ் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க போகிறோம்ப்பா. அந்த காயின் வந்து என்னென்ன காயின்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் வந்து சும்மா ஷார்ட்டாக பேச வேண்டியது இருக்குது. ப்ரீஃபாக நான் பேசணும்னா டெலிகிராமில் நான் வந்து ஆடியோ போடலாங்கிற மாதிரி இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, இந்த காயின் எல்லாமே வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னா, பிங் எக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் இருக்குது நண்பா. கண்டிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சில் சைன் அப் பண்ணாத நண்பர்கள் வந்து சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக இதில் வந்து வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து கேஒய்சி இல்லாமலே நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணலாம். அதோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கேஒய்சி இல்லாமலே ட்ரேடு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தோன்னா நிறைய, அதாவது மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் ஹார்ட்வேர் வாலெட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெப்20 பிளாக் செயினில் நான் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா. அதில் நீங்கள் விட்ரால் பண்ணுறதுக்கு ஏதுவாக வந்து பார்த்தோம்னா நிறைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெப்20 செயினில் இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும். அதனால் இதை வாங்கி நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் ஹார்ட்வேர் வாலெட்டில் நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடு பண்ணுறதுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சரி, அதனால் இது கண்டிப்பாக அந்த எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேஒய்சி பண்ணுற எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. அது நீங்களே வந்து புரிஞ்சிருந்துருப்பீங்க. இதில் நீங்கள் வந்து கேஒய்சியும் பண்ண வேண்டாம், அந்த பண்ணாமலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாள் ஒரு விஷயம் நான் வந்து உங்களோட பேசணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். இப்போ விஷயம் என்னன்னா, அது வந்து அப்படியே உடச்சி பேசிட்டா எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு 4 கமெண்ட் வந்துச்சு. அந்த கமெண்டை நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டி ரீடு பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கு நான் ஒன்றும் ரிப்ளை பண்ணிக்கல. நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத பார்த்து தான் அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணணும். என்னங்கிறத நான் வந்து படித்து சொல்கிறேன். அது போக வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் அண்டர் வேல்யூடு காயின்ஸ் நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அண்டர் வேல்யூடு காயின்ஸை பொறுத்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லாஸ் ஆச்சுனாலும் ரொம்ப அதிகமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். அப்படிங்கிறனால பெரிய அமௌண்ட் வந்து யாருமே போடக்கூடாது அப்படிங்கிறத எப்போவுமே அண்டர் வேல்யூடு காயின் நான் போடும்போது எல்லா டைமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். கரெக்டாக பார்த்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தவங்க பண்ண கமெண்ட் தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஒரு 4 கமெண்ட் இருக்குது. 4 இது நான் உங்களுக்கு வந்து வாட்ச் பார்த்துறேன் பாருங்கள். உங்கள் டாப் 100 காயின்ஸ் வீடியோ பார்த்து பை பண்ணி இப்போ நடுத்தெருவில் நிற்கிறேன் ப்ரோ, ப்ளீஸ் எனக்கு லாஸ் மட்டும்தான் ப்ரோ, எனக்கு ஆன மாதிரி இனிமேல் யாருக்கும் ஆகக்கூடாது ப்ளீஸ். கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி யாரையும் என்கரேஜ் பண்ணாதீங்க. நான் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது, யாரையும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட பார்ட் 3 வீடியோ பார்த்து பை பண்ணி ஃபுல் லாஸ், டோன்ட் ஸ்பாயில் யங்ஸ்டர்ஸோட லைஃப்பை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணுறேன்னா. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, போதும் சாமி நீ இது வரைக்கும் சொன்ன காயினே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு, அப்படி என்ன காயின் படுத்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உனைய நம்பி தான் 2022 ஃப்ரீ காயின் வந்து வாங்கின அப்புறம் $50 வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் இன்க்ரீஸே ஆகலை போயான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறாப்புல. இதில் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பர்டிகுலராக இந்த பார்ட் 3 வீடியோவில் லாஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து டாப் 100 அல்ட் காயின்ஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காப்புல. அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்ன அப்படின்னா, அந்த டாப் 100 அல்ட் காயின்ஸில் பார்ட் 3 வந்து பார்த்தோம்னா நவம்பர் 1 போட்டிருந்திருக்கேன். அந்த போட்டிருந்ததுல இருந்து அது எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள். பார்ட் 3 நான் வந்து வாங்க சொன்ன ரேட்டில் இருந்து இங்கனக்குள்ளே நீங்கள் சைடில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். சரியா? எஸ்சிஐ தான் 717% ப்ராஃபிட், 337% ப்ராஃபிட், 263%, 194 இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு. இதே மாதிரி பார்ட் 1லேருந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 341%, 225%, 219, 162. அதே மாதிரி பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 449, 263, 144 இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 500, 600% சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5000%, 10,000% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஓவரால் மார்க்கெட் கேப்பு 3 ட்ரில்லியன்லாம் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். சரி, அதனால் இதோட இது வந்து முடிஞ்சு போகிறது கிடையாது. இருந்தாலுமே இப்போ வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத ரேட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கே வந்து தெரியல நண்பா. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சும்மா பசங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு போது வெளியில் இந்த கமெண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டினேன். எல்லாரும் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீ வந்து வெளியில் காசு வாங்கிட்டு பண்ணுறத நீ இது வந்து சும்மா ஃப்ரீயாக தான் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு என்ன உன்னை பிடிச்ச தலைவிதியா, நீ வாட்டுக்கு ட்ரேடு பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு செய்கிறதையும் செஞ்சு செருப்படி வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஆனால் வந்து யாரும் சொல்கிறாங்கங்கிறதுனால நான் பண்ணுறதை என்றைக்குமே வந்து நிப்பாட்ட போகிறது கிடையாது. விஷயம் என்ன அப்படின்னா,
இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைபர் சரியா, நீங்களாக பார்த்து கொடுக்குறது தான் எனக்கு வந்து எல்லாமே. லைக் பண்ணுறது, அன்லைக் பண்ணுறது, பிடிக்கலனா நல்லா இல்லை அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முழு ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து இருக்குது. ஆனால் நடந்தது ஒன்று சொல்கிறது ஒன்றா இல்லாமல் கமெண்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் மனசாட்சியோட கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறேன். அதுபோக இந்த மாதிரியான கமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, இல்லை என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பார்த்துட்டு நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிறேன் சரியா. ரைட், ஓகே. இன்னைக்கு வீடியோக்குள்ள வந்து போயிடுவோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் வந்து 5 காயின் வந்து பார்க்க போகிறோம் நண்பா. இதில் அண்டர் வேல்டு காயின் அப்படிங்கிறதையுமே தாண்டி கொஞ்சம் ஓரளவு ஒரு நீட்டான வேல்யூ இருக்கிற காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரெண்டிங்கில் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுமே வந்து வாய்ப்பு இருக்குது. நம்மளோட லிஸ்ட்டில் ஒன்றாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா GFAL அப்படிங்கிற கேமிங் டோக்கன் தான் நண்பா. அதோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா NFT Play to Earn கேமிங் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. எப்படி இந்த 2021 பீரியடில் வந்து AXS இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மிஸ் பண்ணுனவங்க இதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து அண்டர் வேல்டு காயின் அப்படிங்கிறனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போக வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிஸ்க் எடுக்கிற பிளேயராகவே இருந்தாலும் $50 மேலே நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டாம் சரியா. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கும். நான் சொல்லியிருக்கிற எக்ஸ்சேஞ்சில் GFAL அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் செல் பண்ணும்போது சொல்லுவேன். கரெக்டாக அந்த நேரத்தில் பார்த்து நீங்கள் செல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறலாம். நம்மளோட லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது போசோன் அப்படிங்கிற டோக்கன் தான் நண்பா. Web3 மெட்டாவர்ஸ் NFT ப்ராஜெக்ட். இது டீசென்ட்ரலைஸ்டு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் நண்பா. ஆல் டைம் ஹைலேருந்து 3000% கீழே இறங்கியிருக்கு. இந்த காயினுக்கு வந்து பார்த்தோம்னா ஆல் டைம் ஹையும் பக்கத்தில் தான் இருக்குது. எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா அப்கமிங் புல் ரனில் கேமிங்கும் ஏஐயும் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் அடிக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த GFAL நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா Web3 மெட்டாவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட் தான். ஆல் டைம் ஹைலேருந்து 3000% இறங்கியிருக்கு. ஆனால் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குங்கிறனால எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது GFAL அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. அதனால இது ரெண்டுமே நான் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். அதே மாதிரி தான் போசோனும் எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு லாஸ் வராத வகையிலையும் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சபட்சமாக நான் இது வந்து ஒரு 1000% ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். நம்மளோட லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது அட்டோர் அப்படிங்கிற டோக்கன் தான்ப்பா. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் இவங்களோட ப்ராஜெக்ட். ஆல் டைம் ஹைலேருந்து 100% தான் இறங்கியிருக்கு. ரேட் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $1 கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால ரேட் மேலே போக போக வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறனால இது வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காட்டினாலும் இதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500% ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஆனால் இது வந்து அண்டர் வேல்டு காயின் கிடையாது தான். ஏன்னா $1 கிட்ட இருக்குது. அண்டர் வேல்டுனாலே ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்கிறது அண்டர் வேல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து $1 இருந்தாலும் நான் வந்து போஸ்ட் பண்ணது காரணம் இது வந்து வெளியில் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதிகமாக ட்வீட் பண்ணப்பட்ட காயின், அதிகமான வால்யூம் கொடுத்த காயின், எல்லாருக்குமே வந்து ரொம்ப நிறைய பேரால் அறியப்பட்ட காயின் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ட்விட்டரில் நீங்கள் வந்து ஆக்டிவில் இருந்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இதில் எப்போவுமே இந்த அட்டோர் அப்படிங்கிற காயின் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டில் வந்து இருக்கும் சரி. அதனால் அந்தளவுக்கு வெளியில் பெரிய லெவலில் ஹைப் இருக்குது. அதனால தான் இது $1 இருந்தாலும் இது வந்து இந்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த காயினை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது நாகாமோட்டோ கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதில் நாகா அப்படிங்கிற டோக்கன் தான்பா. இது ரொம்ப 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 முக்கியமான இம்பார்ட்டண்டான மெட்டாவர்ஸ் கேமிங் டோக்கன் நண்பா. ஆல் டைம் ஹைலேருந்து 350% கீழே இறங்கியிருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்டு காயின் கிடையாது தான். இருந்தாலும் வந்து கேமிங்கான ஃபீவர் வரும்போது கண்டிப்பாக இது பெரிய லெவலில் ஹிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. AXSலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கீழே இருந்துட்டு ரொம்ப அதிகப்படியான நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா. அது எல்லாமே ஏர்லி ஸ்டேஜில் வாங்கினவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் மிஸ் பண்ணவங்க இந்த மாதிரி புல் ரனில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் GFALையும் இந்த நாகா அப்படிங்கிற காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து $2 இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க. இது பெரிய லெவலில் ஹிட் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் நம்மளோட லிஸ்ட்டில் 5ஆவதாக இந்த வீடியோட கடைசியாக எடுத்து வச்சுக்கிறது பைனான்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற WNCG அப்படிங்கிற டோக்கன் தான் நண்பா. Web3 கேமிங் ப்ராஜெக்ட். இது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து 5000% இறங்கியிருக்கு. இருந்தாலுமே இது வந்து ஒரு ஆக்டிவ்ல நல்ல ஒரு ஹெவியான வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்ச அளவாக இதில் வந்து ஒரு 1000% ரிட்டர்ன்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். திரும்பியும் நான் வந்து சொல்லிக்கிறேன் நண்பா, இதில் சொல்லியிருக்கிற காயின் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு $5 $10 $50 சொல்லி நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலே போதும். அண்டர் வேல்டு காயினில் நீங்கள் அவ்வளோ வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்து குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக கிடைக்கும் சரிங்களா. மற்றபடி ரேட் அதிகமாக இருக்கிற இந்த நாகா கேம்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த அட்டோர் கூட கொஞ்சம் ஒரு நீட்டான பெரிய அமௌண்ட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கனாலே வந்து போதும். ஒரு நல்ல குவான்டிட்டி வந்து இருக்கும்.
இது எல்லாமே அந்த பிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்சில் பெப்20 வந்து இந்த காயினுக்குலாம் வந்து விட்ராவல் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னுமே நிறைய அண்டர் வேலட் காயின்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அதுக்கு அது பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு லாங் டேர்முக்கு ஒரு காயின் நிறைய காயின் இருந்தால் சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அந்த வீடியோவுமே பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 அல்ட் காயின்ஸ் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த டாப் 100 என்னால் வந்து வாங்க முடியல, ஒரு 10 20 இந்த மாதிரி பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்ததுனால அதை பற்றியுமே அதில் ஆட் பண்ணாத நிறைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எடுத்து வச்சு ஒரு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி வேறு வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கேன். அப்படிங்கிறனால இதோட எதுவுமே வந்து முடிஞ்சு போகலை. இன்னுமே நிறையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து மார்க்கெட் இப்போ வந்து ஒரு சரியான பீக்கில் வந்து மேலே போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்கினா நம்ம எல்லாருமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ நான் இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். நம்ம வீடியோவில் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண நண்பர்கள் இருந்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்படின்னாலும் உடனே நான் அதில் தான் நம்ம போஸ்ட் பண்ணுவேன். ரைட், ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை போடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.